ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட நாம் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே, இந்த 12வது மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் தேவன் நம்மை எவ்வளவு கிருபையாக நம்மை காத்து நடத்தி வந்த மேலான கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போம். ஒரு முறை கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையாக தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த காலங்கள் ஆண்டவரே முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து இந்த நாளிலும் பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை தந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்ன நிறைவாயிருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரை கண்டுகொள்ளக்கூடிய கண்களை நீ திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்திலே ஒரு உயிர் மீட்சி வரட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை தாரும். இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நித்தனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே நித்தனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில்
தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை. மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற, மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானு வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடு கிருபை, கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடு கிருபை. காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே, காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே. இரக்கமாய் கிருபை தாருமே, இரக்கமாய் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஏசாயா 45 அதிகாரம் 17 முதல். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளினின்று தப்பினவர்களே கூட்டங்கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி
சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதும் இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் யார்? இயேசுவை சொந்த இரட்சகராக எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் இஸ்ரவேலர் தான், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம் என்று சொல்ல முடியும். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேலர்கள். அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். இந்த பூமியில் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் அநேக காரியங்களை கவனிச்சிருப்பாங்க, போயிட்டு வந்திருப்பாங்க, அநேக நீதி முறைகளை எல்லாம் கை கொண்டிருப்பாங்க. ஆனால் முடிவு என்னன்னா, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று எல்லாரும் கர்த்தரிடத்தில் என்ன செய்வாங்களாம்? ஓடி வருவார்கள். வேதத்திலே சொல்லுகிறது ஒன்றும் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பாருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு இல்லை. எல்லாரும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, யாரானாலும் எந்த சமயத்தினரானாலும் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு கனமழையினாலும் புயல் காற்றுகளினாலும் பல இடங்களிலே சேதங்களும் பயங்கரங்களும் இருக்கிறது. இன்றைக்கு தேசத்தில் சொல்லப்போனால் சமாதானம் இல்லை, எங்குமே சமாதானம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தால் களவு, இன்னொரு பக்கம் பார்த்தால் கனமழை, இன்னொரு பக்கத்தில் புயல்னால் வரக்கூடிய கனமழையும் சேதங்களும், இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது பலவிதமான குடி வெறி, போதைப் பொருளுக்கு அடிமையாகி பலவிதமான வேசித்தனம், விபச்சாரம், பலாத்காரம் போன்ற அது ஒரு பக்கம். இந்த மாதிரி தேசத்தில் எங்குமே ஒரு சமாதானம் இல்லவே இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் பாவத்துக்குள்ளான யாரானாலும், ஒருவேளை நான் மீட்கப்பட வேண்டும், நான் இந்த தவறுகளை நான் ஏன் செய்து கொண்டிருக்கிறேன், இதை நான் விட்டுவிட வேண்டும் என்று யாராவது நீங்கள் விரும்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவிடத்தில் மட்டும்தான் நீதியும் வல்லமையும் உண்டு.
அவர் சொல்கிறாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி, ஒரு முறை நான் கேட்டதே இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ருசி பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீர்கள் என்றால், நீங்கள் ருசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள் என்றால் பாவம் செய்ய மாட்டீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை அந்த கடுமையான பாவத்திலிருந்து விடுவித்து ரட்சித்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்படி பொதுவான ஜனங்களுக்கு இனி ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? பாரத்தோடு எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். பூமியின் எல்லை எங்கும் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளும் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை முந்தி இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ள எல்லா ஜனங்களும் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த ஏசாயா 45:23 முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார் ஆண்டவர். சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எல்லாருடைய முழங்காலும் முடங்கட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சேரட்டும் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாரத்தோடு ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஏதாவது நமக்குள்ளே குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் நம்முடைய குறை குற்றங்களை நாம் அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்புவோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, திறப்பின் வாசலிலே நிற்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜெப ஊழியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஆராய்ந்து பாரும் தேவனே, மாத்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்ட நான், மாத்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்ட நான், தேவை ஒன்றே அதை நான் அறிந்தே, பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டே. தேவை ஒன்றே அதை நான் அறிந்தே, பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டே. ஆராய்ந்து பாரும் தேவனே, வீண் வார்த்தை என் வாயினால் கூத்தாமல் பேசுகின்றே,
வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல் இன்றே நீ வையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நீ வையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே, உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஆராய்ந்து பாரும் தேவனே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம், ஜெப ஊழியம், பாரமான ஊழியம், கடினமான மக்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த ஜெபங்கள் ஊடுருவி சென்று அநேகர் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு தேசத்தையும் கர்த்தருடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவே, இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேதத்திலே பார்க்கிறோம், சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக வேண்டுதல்களை ஏறெடுக்க வேண்டும், ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின்படி நாங்கள் சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ண அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆளுகிறவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆளத்தக்கதாக கிருபை தாருங்கப்பா. நாலா பக்கத்திலிருந்தும் 4 விதமான ஆண்டவரே கேள்விகளும் பதில்களும் வரும்போது ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே நல்ல விதத்தில் தீர்ப்புகள் செய்யத்தக்கதாக, நியாயம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். எதிரிகளால் எந்த மோசடிகள் வராதபடி அவர்களை நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மாநில ரீதியாக யார் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, பொறுப்பை உணர்ந்து ஒரு தானியேலை போல உண்மை உள்ளவர்களாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற கிருபை தாரும். அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதி, எல்லாரையும் ரட்சியுங்க தாவே. அவர்களும் ஆண்டவரே உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறபடினாலே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாஸ்தமாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாரங்கள் ஆண்டவரே எல்லாம் உடையதப்பா. நீங்கள் அவங்களை ஞானத்தை தாருங்க. இனி தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா ஊழியர்களுக்காக, எந்த இயக்கம் என்றில்லை, நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, அதே போல் ஆண்டவரை பணியாற்றுகிற விஸ்வவாணி, ஐஎம், ஜெம்ஸ் போன்ற எல்லா இயக்கங்களுக்காக, எல்லா கிறிஸ்தவ இயக்கங்களும், இயக்கத்தின் தலைவர்களும், ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள ஒவ்வொரு மிஷனர்கள், ஒவ்வொரு சுதேச ஊழியர்கள், ஒவ்வொரு போதகர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த மாநிலங்களிலே யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, முன்பக்கமும் பின்பக்கமுமாக அவர்களை போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கண்மணியைப் போல பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்து செல்லுகிற இடத்துல ஆண்டவரே வாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தைகளாக ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஊடுருவி செல்லக்கூடிய வார்த்தைகளாக கடந்து சென்று ஜனங்கள் ஆண்டவரே விசுவாசத்துக்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு மிஷனரிகளையும், போதகர்களையும், சுதேச ஊழியர்களையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துங்க கர்த்தாவே, வல்லமையாக பயன்படுத்தும் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில் பணியாற்றினாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. பூமியின் எல்லை எங்குமுள்ள ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான மிஷனரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நன்மை குறைபடாமல் எல்லா மிஷனரிகளையும் கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, அவர்களுடைய சுகபலனுக்காக. அநேகர் இந்த நாட்களில் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க.
வியாதி நேரத்தில் தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பலன் தருகிறவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு வியாதிப்பட்ட மிஷனரிகளையும் போதகர்களையும் சுதேச ஊழியர்களையும் பலப்படுத்துங்கப்பா. அடிப்படை வசதி இல்லாத இடத்துல ஊழியம் செய்வதினாலே அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள், ஆண்டவரே இருக்கிற வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஒரு வார்த்தை சொல்லி சுகப்படுத்தும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. படுக்கையிலே இருக்கிறேனே, மாத கணக்காய் படுத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வழிந்து செல்லும்போது பலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் பலனடையத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆமீன். சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பானவர்களே, உபத்திரவப்படுவோருக்காக, ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்புறுத்தலால் கஷ்டப்படுகிற, உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக, உபத்திரவப்படுவோருக்கான ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்கள், மிஷனரிகள், அவர்களுடைய விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த உச்ச நீதிமன்றம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு ஒரு நீதி செய்து, நியாயம் செய்து வெளியில் வரும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நிலைத்திருந்து தொடர்ந்து ஊழியத்தை செய்வதற்கு வாசலை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, இரக்கம் செய்யுங்க. இயேசுவே, பாடுபடுகிற, உபத்திரவப்படுகிற, சுவிசேஷத்தின் நிமித்தம் கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு போதகர்களையும், மிஷனரிகளையும், சுதேச ஊழியர்களையும், விசுவாசிகளையும் பாதுகாத்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக சுவிசேஷங்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பறந்து செல்லட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எப்படியாயினும் ஆண்டவரே சிலுவையின் ஜெயக்கொடி பறக்கட்டும், பறக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும், அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துன்புறுத்தல்கள், ஆண்டவரே அச்சங்கள் மற்றும் நிச்சயமற்ற நிலைகளின் மத்தியில் திருச்சபை இன்னும் நம்முடைய தேவனின் அந்த தெளிவான சத்தத்தையும் வாக்கு தத்தங்களையும் கேட்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தகப்பனே, நிச்சயமற்ற நிலைகளின் மத்தியில் திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே தேவனின் தெளிவான சத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எந்த ஆண்டவரே கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே துன்புறுத்தல்கள் இருந்தாலும், அவற்றின் மத்தியில் தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க அவளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, திருச்சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, காலேஜுக்கு போயிட்டு வருகிற பிள்ளைகளுக்காக, அவருடைய பரிசுத்த வாழ்வுக்காக, விசுவாசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் இந்திய தேசத்தில் எங்கே இருந்தாலும், எந்த திருச்சபையானாலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற எந்த திருச்சபைகளிலும் எல்லா ஜனங்களும் பரிசுத்தத்தை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, விசுவாசத்தில் வளர தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்கூல் போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள், வேலைகளுக்கு செல்லுகிற பிள்ளைகள், அவங்க படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி கால சம்பவங்களில், பயங்கரமான ஏமாற்று வேலைகளில் நம்ம பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்ள, விவேகமாய் நடந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த போதை பொருளிலிருந்து அவங்க விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களிலே தருகிறோம்ப்பா.
ஆண்டவரே வேலை பார்க்குற பிள்ளைகள் வேலையில் நல்ல உயர்வு கிடைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகருக்கு வேலை வாய்ப்பில்லை. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஆண்டவரே நிறைய பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. வேலையில் சேர்ந்தவங்களுக்கும் சம்பள உயர்வு இல்லை. ஆண்டவரே பல ஏமாற்றங்கள், அதில் இருந்து ஜனங்கள் விடுதலைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களில் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி தனியாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஒரு ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவன், குடும்பங்களை ஏற்படுத்தி தருகிற தேவன். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைப்போம். அந்நிய நுகத்தோடு எந்த ஒரு பிள்ளையும் இணைந்து விடாதபடி பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராக. திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை தாருங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே திருமணமாகி பிள்ளைகளை பெற்ற பிறகு ஆண்டவரே வாக்குவாதங்கள், ஆண்டவரே விட்டு கொடுக்க மனம் இல்லை, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, மன்னிக்கிற சிந்தை இல்லை. இதனால் பிரிந்து வாழுகிற கணவன் மனைவி, இதனால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்து நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் குழந்தைகளுக்காக இணைந்து வாழ்ந்து ஆண்டவரே குடும்ப ஜெபம், தனி ஜெபம், ஆண்டவரே எல்லாம் அவங்க ஒருங்கே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் தனிமையாக இருக்கிற முதியோர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிறேனே என்ற அந்த வேதனை இல்லாதபடி என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உள்ள முதியோர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. முதியோர் இல்லங்களில் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நல்ல அன்பு கிடைக்க நடத்துகிறவங்க ஆண்டவரே உண்மையோடு அன்போடு நடத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆண்டவரே எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டோர், வியாதிப்பட்டோர் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யார் இந்த நேரத்திலும் கூட வியாதியோடு கூட எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் இயேசு என்னை சுகப்படுத்த மாட்டாரா என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிற எந்த பிள்ளையாவது கிறிஸ்தவர்களோ இல்லையோ எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் உங்கள் வியாதி உள்ள இடத்துல பலவீனப்பட்ட பகுதியில் வலது கரத்தை வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்வா. அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக, இருமல், வயிற்று வலி, இன்னும் பக்கவாதம், இன்னும் ஹை பிபி, ஹை சுகர், இன்னும் கேன்சர், இன்னும் பல வியாதிகள், கட்டிகள், இப்படிப்பட்ட பல வியாதிகளோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்லமையுள்ள கரம் தொடட்டும், உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவரே, உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த இரத்தம் எங்களுடைய வியாதியை போக்க மாத்திரமல்ல, எங்கள் பாவத்தை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதியையும் சுகப்படுத்துகிறதப்பா. இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த இரத்தம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லும் போது பலவீனப்பட்ட பகுதியில் பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நீரே அவங்களுக்கு ஒரு பரிகாரியாக இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவித காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆமன் பானுள்ளே, இயேசுதான் பரிகாரி. நம்முடைய வியாதிகளை போக்குறவர், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர், எல்லாத்துக்கும் அவர் தான் பரிகாரி. வேற எந்த பரிகாரமும் செய்யாண்டாம். மந்திரவாதிகிட்டையோ இன்னும் வேற ஏதாவது பரிகாரங்கள் செய்யவே வேண்டாம், செய்யவே வேண்டாம். எல்லாரும் நிறைய பேர் ஆண்டவரை நம்பி வந்து ஜெபிக்கிறவங்கள்ட்ட ஜெபிக்கிறாங்க. ராத்திரி நேரங்களில் மந்திரவாதிகளை அழைத்து மந்திரம் செய்கிறாங்க. வேண்டாம் அன்பானவர்களே, அதெல்லாம் செய்யவே வேண்டாம். முழு விசுவாசத்தோட இயேசுதான் என் பரிகாரின்னு நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் மேலானது. அவரே உங்களை விடுவிக்கிறவர், அவரே உங்களை ரட்சிக்கிறவர். பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வியாதியையும் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. பலப்படுத்துகிறார், நடத்துகிறார், தேற்றுகிறார், அரவணைக்கிறார். எந்த நிலைமையில் நீங்கள் என்னை துக்கத்தோடு இருந்தாலும் உங்கள் துக்கம் துயரங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, கர்த்தர் மேல் ஆண்டவரே தங்கள் பாரங்களை வைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த டிவி ப்ரோக்ராம்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் ஏராளம் உண்டப்பா. நாங்கள் மனுஷடத்தில் கேட்கல, எங்கள் ஏசப்பாட்டை கேட்குறோம். ஆண்டவரே இந்த டிவியில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பாடல்கள், ஜெபங்கள் உலகம் முழுவதும் கடந்து செல்லுகிறதப்பா, உலகம் முழுவதும் கடந்து செல்கிறது. எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய காணிக்கைகள் எல்லாம் உலகம் முழுவதுக்கும் பயனுள்ளதாக இருக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த டிவி ஸ்டேஷன் நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக இணைந்து பணி செய்கிற ஆண்டவரே ஆனந்த தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரே இன்னமாக அபிஷேக், ஆண்டவரே இன்னும் சகோதரன் பிபின், எல்லாருக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லா போதகர்கள், மிஷனரிகள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், தாங்கி காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரே பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக
நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் தேவன் இந்த நேரத்தில் அவர்களை குணப்படுத்தி பலப்படுத்தி நடத்துகிறபடினாலே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ நாளாக நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன், ஒரு விடுதலை இல்லையே என்று தவிப்போடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விடுதலையை தாருங்க, ஒரு விடுதலையை தாருங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. தேவ நாமம் உயரட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் ஒருவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஆண்டவரே, இன்னும் பாவ வழியிலே போய் கொண்டிருந்தால் தேவன் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவராவது கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. தேவனே, எல்லாரையும் ரட்சித்து வழி நடத்தும். நம்முடைய அன்பு கரங்களில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்தி வருகிறீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களுக்காக, ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்காக, ஜெயில் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னமாக ஆண்டவரே, கடைசியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஜெபிக்கிற மக்களை எழுப்பி தாருங்கப்பா. அநேக வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற மக்களை எழுப்பித்தாரும், ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்பித்தாரும். ஆண்டவரே, உமக்காக உழைக்கிற ஜனங்களை எழுப்பித்தாரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். அன்பின் ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசுவே, நீர் எங்களை முழுமையாக பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இம்மட்டு நீர் கூட இருந்தீர், இனிமேல் நீர் கூட இருக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உம்முடைய அன்பு கரங்களில் ஆண்டவரே எல்லாரையும் தருகிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், உமது கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா.
உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சமாதானமின்றி தவிக்கிற ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய சமாதானத்தை அனுப்பும்படியாய், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, தேவரீர் கொடுக்கிற சமாதானம் மேலானது, மேலானது. அந்த மேலான சமாதானத்தை எல்லா ஜனங்களும் பெற்று சந்தோஷமாய் வாழ தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கட்டும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்